திடீர்னு ஒரு யானை கத்திட்டு ஓடியாந்தா எப்படி இருக்கும்? நானும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்னு பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது. முன்னாடி ஒரு ட்ராகன் சிம்பிள் புதுசாக ஓட்டியிருக்கேன். எப்படி மாசாக இருக்குங்களா? நம்ம R15 வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு டாப் ஸ்பீட் போதும் பார்த்துடலாமா? நம்ம R15 வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு டாப் ஸ்பீட் போதும் பார்த்துடலாமா? ரோடு நல்லா காலியாக இருக்குது. சரி பார்த்துருவாங்க. வரைக்கும் போகுதுங்க நல்லா. அதுக்கு மேலே கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகுது. 144 வரைக்கும் போய் நம்ம போயிருக்கோம். இந்த ரோட்டில் மேலேயே போகலாம் போலையே. நல்லா இருக்குங்க, க்ளீனாக. இதுதான் வந்து பழனிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு நடமேடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாத யாத்திரையெல்லாம் போவாங்க இல்லைங்க, அதுக்கு. இப்போ ரன்னிங்கில் இருந்தால் நமக்கு வந்து இந்த வெயில் அடிக்கிறது தெரியலங்க. நின்னா வேர்த்து ஊற்றுது இந்த ஜாக்கெட்டில். பழனியே வந்துட்டோமா? போகிறாங்கல்ல ஒருத்தரம். போங்கோ சூப்பராக இருக்குது இந்த ரோடு. ஜில்லுன்னு கிளைமேட்டும் ஆகிடுச்சு. முன்ன வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. கண்ணூர்னு இங்கே வேறு ஒரு ஊர் இருக்கா? ரோடு தான் சூப்பராக இருக்குது. அப்படியே வளைஞ்சு ஓட்டிகிட்டே போனாங்க ஜாலியாக. என்ன ஊருன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. கொடைக்கானல் போகிற வழி. அது மட்டும் தெரியுது. நல்லா கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சுங்க. நம்ம சார் நம்மளை சேஸ் பண்ணிட்டு வராரு. வாவ், சூப்பராக இருக்குங்க. திடீர்னு நடுவில் எதுவும் வராமல் இருந்தால் சரி. செம்ம பெண்டு. ஓ, செம்மையாக இருக்குங்க ரோடு. இப்போ தான் நம்ம இந்த புது டயருக்கு வேலை வந்திருக்கு. புது டயரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் வந்திருக்கு.
சரிங்க, நான் கோப்ரோ இங்கே கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட பேட்ரி 2 தான் இருக்கிறது. டேம் வந்துருச்சா? ஹே, டேம் வந்துருச்சு. பரப்பலாறு நீர்த்தேக்கம். ஆமாம் சார், 96 தான் போட்டு 96 இங்கே 96 தான் போட்டிருக்கு சார். போகலாம். ஓகே, நம்ம பாய்ஸ் எல்லோரும் வந்தாச்சு. பரப்பலாறு நீர்த்தேக்கம். இது பாலடைஞ்ச டேமாக இருக்குமோ? ஒரு வேலை இருக்குமோ? ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணாங்க. இந்த சைடு இது வந்து உடஞ்சிருந்துச்சி, இது வந்து ஃபுல்லாக பூசு போட்டாச்சு. அப்புறம் மஸ்டாங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். முன்னாடி ஒரு ட்ராகன் சிம்பிள் புதுசாக ஒட்டியிருக்கேன். எப்படி மாசாக இருக்குங்களா? ஏன்னா இது ஏன் இப்போ நான் இந்த ட்ராகன் ஒட்டியிருக்கேன், நானும் ட்ராகன் டேட்டு வந்து என்னோடய ஆர்ம்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு அடையாளமாக இருக்கட்டும்னு ஓட்டினேன். அது எதாவது யூனிக்காக வேறு ஏதாவது கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி ஓட்டலான்னு பார்த்தேன். இது கொஞ்சம் செட் ஆகலையா எனக்கு தெரியல, வித்தியாசமாக தான் இருக்குது. இப்படி போனால் தான் டேம் வரும்னு நினைக்கிறேன். என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க தெரியலையே, இது பார்த்துட்டு வருவோமா? இந்த சாவி தாங்க நீங்கள் ஒரு வழி பண்ணிடுச்சு. இப்படி திரும்பினா இப்படி திரும்புதுங்க இந்த சாவி. இருங்க, என்ன பேசுகிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். லாலி லாலி லாலா டான் 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 டான். ஒட்டஞ்சத்திரம் 12 கிலோமீட்டர், பழனி 41 கிலோமீட்டர் போட்டிருக்கு. உள்ள யானை நடமாட்டம் இருக்குங்களாங்க. ஒரே வழிதான், இந்த ஒரு வழி தான், வேற வழி இல்லை. சரி, போய் பார்க்கலாம். போகலாம். அதான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, போகலாங்க. நாம் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். காலையில் எப்படி இருக்காது, நான் ஈவினிங் டைம் தான் வரும். உள்ள டேமுக்கு போகிறதுக்கு கேட்டாங்க, பிடபிள்யூலாம் பர்மிஷன் கேட்குறாங்க. அந்த ஊருக்காரங்க போலுங்க. அங்கே உள்ளே விடமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யானைகள்லாம் இருக்கான், யானை இருக்குங்கலாம் சொல்கிறாரு, பயமுறுத்துகிறாங்க. போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிறாரு நம்ம சாரம். போய் பார்த்துடலாம், எனக்கும் ஒன்றும் பயம் இல்லை. அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களா சார்? அதான் போய் கிட்ட வரைக்கும் போய் பார்க்கலாங்கிறாங்க. இந்த சாவி வேறு மக்கர் பண்ணுதுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண சாவி எடுத்துகிட்டு போகாதீங்க. ரொம்ப ஆபத்தாக போயிடுச்சு எனக்கு இன்றைக்கி. இந்த சாவி வந்து நான் பெட்ரோல் டேங்கில் போட்டு பெட்ரோல் போடுறதுக்காக ஓப்பன் பண்ணுறேன், சாவி வளையுதுங்க. யானைகள் நடமாட்டம் இருக்கும் ஏரியா, ஸோ பார்த்து பத்திரமா போகணும். நம்பூர் டேமுக்கு போகிற வழிமா இருக்குங்க. திடீர்னு ஒரு யானை கத்திட்டு ஓடியாந்தா எப்படி இருக்கும்? நானும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும்னு பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த டேமுக்கு வந்தோம். அங்கே உள்ளே அலோவ் பண்ணலை.
அங்கே ஏதோ யானைகள் நடமாடிக்கிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு அலோவ் பண்ணலை. ஸோ நம்ம திரும்பியாச்சு, கிளம்பியாச்சு. நான் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேங்க. நான் வண்டியில் நிற்க வச்சுட்டு நிற்கிறவங்களெல்லாம் கார் வேறு போகுது. உள்ளே அலோவ் பண்ணலைங்க, கார்லாம் போகிறீங்க. டாட்டா சொல்லிட்டு போகுது அந்த குழந்தை. போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சுற்றி இங்கே சுற்றி பழனிக்கே வந்தாச்சு. அந்த சாமி ஒரு கும்பிடு போட்டு போகலான்னு பார்த்தேன். சரி, நம்ம வாசல்ல இருந்து கும்பிடணும் போல ஆயிடுச்சுங்க. கோயில் தெரிஞ்சுது. இது இங்கே பாருங்க, இங்கே தான் தெரியுது பாருங்க கோயில். கடவுளே, எல்லோரும் நல்லாயிருக்கும். பழனிக்குள்ளே வந்து பழனி கோயிலையும் பார்த்தாச்சு. இப்போது உடுமலைப்பேட் போயிட்டுருக்கோங்க. அங்கே ஒரு டேம் இருக்கும், அங்கே போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 8 பேர் வந்தோங்க. 8 பேர் இப்போ 4 பேரை பிரிஞ்சிட்டோம். அவங்க வேறு ஒரு வழியில் மாறி போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேடி தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். பழனி பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானு நினைக்கிறேன் இது. ஆமாங்க. உடுமலைப்பேட் 37 kilometers ரைட் சைடு. ரைட் சைடுன்னு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்களே. ஒரு முன்னாடி போய் ரைட் சைடும். டிராஃபிக் பழனியில் டிராஃபிக். சண்டே அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க. ஒரு வழியாக ஒட்டஞ்சத்திரம் நினைக்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. இங்கேருந்து அமராவதி டேம் போகிற வழியில் இப்போ போயிட்டுருக்கோங்க. இன்னும் நம்ம பாதி ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கவே முடியல. போகிற வழியில் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போங்க எங்கே மீட் பண்ணோன்னு தெரில. நானும் அந்த அமராவதி டேமுக்கு போனதில்லை. சரி, போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. வெயில் தாங்க, ரொம்ப வெயில் கொளுத்துது. மழை சீசன்லேயும் வெயில் அடிக்குது, வெயில் சீசன்லேயும் வெயில் அடிக்குது. இப்போ போன வாரம்லாம் நல்லா தூரிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போயும் இருக்குன்னு நினச்சேன். இப்போ பார்த்தா வெயில் அடிக்குது.